ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, அதனால் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் காலையிலே வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ டைம் வந்து 8 மணி. ஒர்க்குக்கு போகிறதுக்காக எல்லா வேலையும் முடிச்சாச்சு காலையில் எழுந்திரிச்சு. ஸோ இனி வந்துட்டு பேலன்ஸ் இல்லைனா அப்படின்னா தம்பி ரெடி பண்ணணும், அவர் கிளம்பணும். நான் கிளம்பிட்டா நம்ம ஒர்க்குக்கு போகலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கோட டே இப்படி தான் போக போகுது. ஸோ ரொம்ப நாள் வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற இடத்துலையே வந்துட்டு வேலைக்கு போயாச்சு, பில்லிங் செக்ஷனில். ஸோ அதனால தான் வீடியோ ரொம்ப நாளாக போடாமல் இருக்குது. டைம் கிடைக்கிறதில்ல, அப்படி ஒன்றும் டைம் கிடைக்கிறதில்ல. ஸோ சண்டேயும் அவர் வந்து ஒர்க்குக்கு போயிடுவார். ஸோ நான் சண்டே மட்டும் தான் வீட்டில் இருப்பேன். அவரோட ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுனால அப்படி ஒன்றும் மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்கிறதே இல்லை இப்போது. அது இல்லாமல் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்தனால வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இருந்தனால லாங் வீடியோவே எடுக்கிறதே இல்லை இப்போது. நான் வந்துட்டு இப்போ அவரோட ஷாப்பில் வந்துட்டு பில்லிங் செக்ஷனில் தான் இப்போ போயிட்டுருக்கேன். தம்பி வந்து டே கேர் போகிறாரு. ஸோ அதனால் மார்னிங் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா போயிடுவோம். ஈவினிங் வந்துட்டு தம்பியை நான் கூட்டிகிட்டு பஸ்ஸில் வந்துடுவேன். அவர் வரதுக்கு டைம் ஆகும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு டே கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம லிட்டின் ஒன்று எந்திரிச்சிட்டாங்க, இப்போதான் சாய குடிச்சிட்ருக்காங்க. ஹாய் வரமணி, ஹாய் ஹாய் வர. தூங்கி எதிர்த்து கடுப்பில் இருக்காங்க. ஸ்கூல் போகிறது சரியான கஷ்டம். ஸ்கூல் போகாண்டே. ஸோ இனி இவரை சாய குடிச்சதுக்கப்புறம் பல்லு விளக்கிட்டு கிளப்புறது தான் நம்மளுக்கு டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கு ஹஸ்பண்ட் பண்ணிக்குவார். ஸோ நம்ம அதுக்குள்ளே ஃபுட்டோட ரெசிபியெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணால் மட்டும் போதும். இன்றைக்கி என்ன செய்யறதுன்னு சொல்லி இன்னும் யோசிக்கலை, இனிமேல் தான் செய்யணும். ஸோ அதனால் நம்ம அந்த வேலையை பார்க்கலாம். இவரை கிளப்புற வேலை ஹஸ்பண்ட் பார்த்துக்குவார். ஸோ அப்படி இப்படின்னு யோசித்து இன்றைக்கி தாளிச்ச சாப்பாடு தான் கட்ட போகிறேன். ஸோ சிம்பிள் ரெசிபி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம ஏற்கனவே வந்து காலையிலே வந்து சாப்பாடெலாம் வடித்தாச்சு. ஸோ சாயா, இது வந்து பாட்டிலுக்கு தண்ணி, டிஃபன் பாக்ஸில் எடுத்து வந்து இப்படி ரெடியாக நைட் வாஷ் பண்ணி இப்படி வச்சிட்டோம்னா தண்ணியெல்லாம் வடிச்சிடும். மார்னிங் வந்துட்டு நம்ம டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது தம்பியோட டிஃபன் பாக்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி தான். இது வந்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு. இது வந்து ஸ்நாக்ஸ், நம்ம வந்து நட்ஸ் எதாவது கொடுக்குறதுக்கோ இல்லை ஸ்நாக்ஸ் எதாவது கொடுக்குறதுக்கு. இது அப்படியே கேக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கொடுத்துட்டோம்னா இது ரெண்டும் ஃபில்லு, இது மட்டும் போதும். ஸோ இதில் வந்து ஸ்பூன்ஸும் வருது, நம்ம ஸ்பூன்ஸ் கொடுத்து அனுப்புறதில்ல. இது இந்த டிஃபன் பாக்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மீஷோவில் தான், மீஷோவில் இல்லை ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கணும் இது. ஸோ இதே மாதிரி தான் நானும் கொண்டு போகிறேன். இது வந்து என்னோடய டிஃபன் பாக்ஸு. இதில் வந்து நம்ம தேவைக்கு அதிகமாகவே சாப்பாடு வந்து இதாகும். எனக்கு சாப்பாடு கம்மியாக போதும். ஸோ இது இந்த மாதிரி தான் நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும், இப்படி வச்சு. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல் ரைட்டு. இதில் வந்து நம்ம வந்து உப்பேரி எதாவது கொண்டு போய்க்கலாம். இதில் சாம்பார், அப்படி இல்லை இதில் சாம்பார் வேணாம், வேறு ஏதாவது ஃப்ரை பண்ணுற ஐட்டம் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி பிஸ்கெட்டுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த பாக்ஸு. இதில் வந்து கொண்டு போய்க்கலாம். இது வந்துட்டு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தான், சாப்பாடெலாம் வந்துட்டு கீழே ஒன்றும் கொட்டாது. ஸோ நல்லா டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணால் போதும். ஸோ இனி வந்து இதில் வந்து நம்ம மஞ்சப்பொடி, உப்பு, தக்காளி, வெங்காயம், சின்ன பச்சை மிளகாய் கொடுத்தா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இது நல்லா வந்துட்டு மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் நம்ம சாப்பாடு போட்டு லைட்டாக பெப்பர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா எக்கு மட்டும் 1 எக்கு வந்துட்டு கேப் விட்டு இங்கே உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணால் மட்டும் போதும், சாப்பாடோட கிடைக்கலாம் இது. ஸோ நேற்று வந்து நம்ம சேமியாக தான் கொடுத்து அனுப்பணும். ஸோ இன்றைக்கி வந்து சரி தாளிச்ச சோறு செஞ்சிடலாம் சொல்லி செஞ்சாச்சு. ஸோ நம்மளால் ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பள்ளிக்கு மணி சமயம் ஸ்கூல் போனால் டேடியும் சன்னும் ப்ரஷ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபுட்டோட வேலை பார்த்துட்ருக்கோம். பள்ளிக்கு ஸ்கூலுக்கு போனோம். இவங்க கூட தான் இவரும் இருப்பார். இவர் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 7 மாதம் ஆக போகுது. ஸோ குட்டி தான் இவர். பிளாக்கி இந்தானே வேவே பழுதைக்கு சமைய. இவர் ஒரு ஆள் இருக்காங்க, டிண்டு செல்லப்பிள்ளை. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, வாங்க பார்க்கலாமா. அடுத்து இவர் மிக்கி. ஸோ இவர் எப்போ பார்த்தாலும் க்ளீனிங் ப்ராசஸ்லேயே தான் இருப்பார். இவரும் நான் அப்படி ஒன்றும் ஆக்டிவ் இல்லை, கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க அப்படி தான். ஸோ இன்னொரு ஆளை பார்க்கலாமா. இவர் தான் லூசி. ஸோ 2 பேரையும் அவுத்து விட்டா ஒன்றா பயங்கர விளையாட்டு. ஸோ அதனால் இவருக்காக அவர் கடிச்சிக்கிட்டு பயங்கரமான ஆட்டம் ஆடுறாங்க. அதனால் இவரை கூட்டில் போட்டாச்சு. இவரை வந்து மார்னிங்கே அவுத்து விட்டாச்சு. அதனால்
இப்போ கூட்டில் போட்டாச்சு. 2 பேர்த்தையும் ஒன்றா விட்டால் சரியாகாது. டைம் ஆச்சு, இவரையும் கூட்டில் போட்டாச்சு. பிளாக்கி, இது நம்ம ஓனாக வந்துட்டு அப்பாவும் ஹஸ்பண்டும் வந்துட்டு 2 டேஸில் வந்து மேக் பண்ணது இவருக்காகவே. குட்டியாக இருக்கும்போது இந்த ஹோல்ஸ் வழியெல்லாம் வெளியே வந்துடுவார். ஸோ அதனால தான் இந்த செட்டப்பு. இன்னும் கொஞ்சம் நாளில் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுவோம். இவருக்கு ஏற்ற இடம் தான் இது. போய் சாப்பிட்டு தூங்குவார் நல்லா. ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பாடு போட்டு வடித்து வச்ச சாப்பாடு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். உப்பு வேணும்னா உப்பு லைட்டாக ஆட் பண்ணிட்டால் போதும். ஸோ இதோட வந்துட்டு நம்ம அச்சாரும் பின்ன ஒரு ஆம்லேட்டும் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தம்பிக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. கொஞ்சம் சாதம் போதும், ஏன்னா எனக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சாப்பாடு போதும் மதியானத்துக்கு அவன் சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ இது வந்துட்டு ஹனி டோஸ்ட் பண்ண ப்ரெட்டு. ஸோ இது வந்துட்டு இதில் வந்து ஸ்நாக்ஸ் வைக்கணும். ஸோ ஸ்நாக்ஸ் முடிஞ்சிருச்சு, அதனால் நம்ம ஒரு கேக் பீஸ் வாங்கி வச்சா மட்டும் போதும். அவ்வளோதான். இது நம்ம லஞ்ச் பேக் பண்ணிடலாம். என்னோடய லஞ்ச் பேக் வந்துட்டு சாப்பாடு, அச்சாறு, உப்பேரி 2 பேர்த்துக்கும் ஹஸ்பண்டுக்கு எனக்கும், பின்ன சாம்பார் ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றணும். ஸோ ஆற வச்சுருக்கேன் நான். ஸோ அவ்வளோதான். நம்ம லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இனி நம்ம கிளம்புறது தான். அவ்வளோதான். நம்ம ஃபைனல் லுக் இது தான். ஸோ பேக்லாம் ரெடி பண்ணியாச்சு, நம்மளும் கிளம்பியாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க, நம்ம லிட்டில் கிளம்பியாச்சு. ஸோ இனி டீ குடிச்சிட்டு கிளம்புன விட்டு போதும். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.